11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.5 வினா எண் 1. ஏ அப்படிங்கிறது முதல் கால் பகுதியில் அமையும் போது காஸ் 2a மதிப்பு கேட்டிருக்காங்க. இதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. முதல் சப்டிவிஷன் என்னன்னா காஸ் ஏ ஈக்குவல் டு 15/17, காஸ் ஏ ஈக்குவல் டு 15/17. இதுலேருந்து காஸ் 2a மதிப்பு கண்டுபிடிக்கணும். காஸ் 2a அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அப்படிங்கிறது காஸ் 2a ஃபார்முலா. இதில் காஸ் ஏ அப்படிங்கிறது 15/17. 2 காஸ் ஏவுக்கு பதிலாக 15/17, காஸ் ஸ்கொயருங்கிறதுனால ஸ்கொயர் மைனஸ் 1. 15 வர்க்கப்படுத்தினா 225, 17ங்கிறத வர்க்கப்படுத்தும் போது 289 மைனஸ் 1. 2 225 450 பை 289 மைனஸ் 1. மீசிமை 289 மீசிமை எல்சிஎம் எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். ஒரு 450 450 மைனஸ் 289 இன்ட்டு 1 289. 450லேருந்து 289 கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 161 பை 289. இதுதான் காஸ் 2a மதிப்பு. சப்டிவிஷன் 1 ஓவர். அடுத்து சப்டிவிஷன் 2 சைன் ஏ ஈக்குவல் டு 4/5. இதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ் 2a தான் கண்டுபிடிக்கணும். காஸ் 2aவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர். சைனோட மதிப்பு என்ன? 4/5. இதனுடைய ஸ்கொயர் வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? 1 மைனஸ் 2, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. 1 மைனஸ் 2 16 32 பை 25. மீசிமை 25 எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். 25 இன்ட்டு 1 25 மைனஸ் 32. 25ல் மைனஸ் 32 கழிச்சோம்னா மீதி மைனஸ் 7ன்னு வரும். மைனஸ் 7 வகுத்தல் 25. இதுதான் என்னன்னா காஸ் 2a மதிப்பு. சப்டிவிஷன் 2 ஓவர். சப்டிவிஷன் 3 tan a ஈக்குவல் டு 16/63. இதுக்கு காஸ் 2a கண்டுபிடிக்கணும். காஸ் 2aக்கு என்ன ஃபார்முலானா tan a வர்றது போல் ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ. இது காஸ் 2a ஃபார்முலா. 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ. டேன்கிறது என்ன? 16/63. இதனுடைய வர்க்கம் வகுத்தல் 1 ப்ளஸ் 16/63 ஸ்கொயர். மேலே மைனஸு கீழே ப்ளஸ். 1 மைனஸ் 16 ஸ்கொயர் 16 16 256 வகுத்தல் 63 ஸ்கொயர். 63 பெருக்கணும்னா 3969 வரும். அதே போல் கீழே 1 ப்ளஸ் 256 வகுத்தல் 3969. 3969 மீசிமாவாக எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கும்போது 3969 இன்ட்டு 1 அதே தான் வரும். மைனஸ் 256. இது மேலே. இதே வகுத்தலில் இருக்கிறது என்ன வரும்னா 3969, இங்கே 3969 மைனஸ் வந்தது, இங்கே ப்ளஸ் வரும். கீழே ப்ளஸ்ஸு மேலே மைனஸ். 3969 3969 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது மேலே 3969 மைனஸ் 256. இதை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 3713 பை கீழே இருக்கிறது அதே போல் 3969 ப்ளஸ் 256 ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 4225. இதுதான் சப்டிவிஷன் 3 ஆன்சர். வினா எண் 3 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 a ப்ளஸ் 1/a. அப்படின்னா காஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு a³ ப்ளஸ் 1/a³ அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க.
காஸ் 3 தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன? 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா அப்படின்னு. இதில் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக கணக்கில் கொடுத்துருக்க அந்த மதிப்பை எடுத்து பிரதியிடுறோம். காஸ் தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 1/2 a + 1/a அப்படிங்கிற மதிப்பை எடுத்து பிரதியிடுறோம். காஸ் தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் 3 தடவை 1/2 a + 1/a ஈக்குவல் டு 4. இந்த கியூப் உள்ளார வந்தால் என்ன வரும்? 1/2 கியூப், அதாவது 8. இதுக்கு கியூப் வந்ததுன்னா a + 1/a அடுக்கு 3 மைனஸ் 3/2 a + 1/a. இதையும் அடித்தோம்னா கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு வரும். இதுக்கும் அடித்தோம்னா 2. இதுலேயும் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 இருக்குது. அதனால் ஒரு 1/2 வெளியில் எடுத்துருவோம். 1/2 1/2 வெளியில் வந்துடுச்சு. அடுத்தது a + 1/a a + 1/a ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அதனால் a + 1/a அதையும் வெளியில் எடுத்துடுறோம். இப்போ மீதி உள்ளார என்ன இருக்குன்னா, இதில் a + 1/aயோட ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் இங்கே 1/2 வெளில எடுத்துட்டோம், a + 1/a வெளில எடுத்துட்டோம், மீதி 3 மட்டும்தான் இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b², அதாவது 1/a² ப்ளஸ் 2 × a × b, bக்கு பதிலாக 1/a மைனஸ் 3 1/2 a + 1/a a² ப்ளஸ் 1/a². a கேன்சல் ஆகிடும், வெறும் 2 தான் இருக்கும். 2 - 3 -1ன்னு வரும். a³ + b³ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா a + b a² மைனஸ் ab ப்ளஸ் b². இதுதான் ஃபார்முலா. எல்ஹெச்எஸில் காஸ் 3 தீட்டா இருக்குது, ஈக்குவல் டு 1/2 a + 1/a. அதுதான் இங்கே இருக்குது. ஏக்கு பதிலாக a, பிக்கு பதிலாக என்னென்னா 1/a, பிக்கு பதிலாக 1/a a² இருக்குது. b²க்கு பதிலாக என்ன இருக்குது? 1/a². அப்புறம் மைனஸ் ab இதையும் பெருக்கும்போது a கேன்சல் ஆகி 1 மட்டும்தான் வரும். மைனஸ் abங்கிறதுனால -1. கரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு பொருந்துறதுனால இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a³ + 1/a³, aயோட பவரில் 3 ப்ளஸ் 1/aயோட பவரில் 3 அப்படின்னு எழுதலாம். இதுதான் கணக்கில் நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 4. காஸ் 5 தீட்டா ஈக்குவல் டு 16 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 20 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 5 காஸ் தீட்டா அப்படின்னு நிறுவனம். முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறதுல எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிப்போம். காஸ் 5 தீட்டாவை எழுதிக்கிறோம். 5 தீட்டா அப்படிங்கிறத 5 தீட்டா இருக்கு இல்லையா, அதை 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா அப்படின்னு 2ஆக பிரிச்சுப்போம். 5 தீட்டாவை 3 + 2 காஸ் a + b. காஸ் 3 தீட்டா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் வந்திருக்கிறதுனால மைனஸ் சைன் 3 தீட்டா சைன் 2 தீட்டா. ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு காஸ் 3 தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. இது காஸ் 3 தீட்டா. காஸ் 2 தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா 2 காஸ்² தீட்டா மைனஸ் 1. இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் சைன் 3 தீட்டா இருக்குல்ல, சைன் 3 தீட்டாவுக்கு என்னென்னா 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. இது சைன் 3 தீட்டாவோட ஃபார்முலா. சைன் 2 தீட்டாவுக்கு உங்களுக்கு தெரியும் நல்லா, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது உள்ளார பெருக்கிறோம். இதால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 4 காஸ் கியூப் இன்ட்டு 2 காஸ்², 4 2 8 காஸ் பவர் 5 தீட்டா.
மைனஸ் 1 இன்ட்டு 4 காஸ் கியூப் 4 காஸ் கியூப் தீட்டா. அடுத்தது மைனஸ் 3 காஸ் தீட்டாவால் ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். மைனஸ் 3 2 6 காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 3 காஸ் தீட்டா. இதை பெருக்கியாச்சு. அடுத்தது ரெண்டாவதாக இருக்குல்ல, மைனஸ் 3 சைன் தீட்டாவால் இதை பெருக்கிறோம். 3 2 6 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூபால் இதை பெருக்கும்போது 4 2 8 சைன் கியூப் இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 6 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா. மைனஸ் உள்ளார கொண்டு போனால் மைனஸ் 6 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 8 சைன் பவர் 4 தீட்டா காஸ் தீட்டா. 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 4 காஸ் கியூபும் மைனஸ் 6 காஸ் கியூபும் என்ன ஆகும்னா மைனஸ் 10 காஸ் கியூப் தீட்டா. இந்த ரெண்டும் ஒன்றா சேர்த்துறோம். ப்ளஸ் 3 காஸ் தீட்டா மைனஸ் 6 சைன் ஸ்கொயர் என்ன செய்கிறோம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 8 சைன் பவர் 4 சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் இதனுடைய ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா. 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 10 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா மைனஸ் 6 காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் 6 காஸ் தீட்டா மைனஸ் 6 காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 6 காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடுது காஸ் கியூப் தீட்டா. இது முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் 8 ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் காஸ் பவர் 4 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் இன்ட்டு வெளியில் ஒரு காஸ் தீட்டா. 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 10 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா மைனஸ் 6 காஸ் தீட்டா ப்ளஸ் 6 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 8 உள்ளார கொண்டு போகிறோம். 8 காஸ் தீட்டாவை உள்ளார கொண்டு போகிறோம். 8 காஸ் தீட்டா ப்ளஸ் 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 8 2 16 காஸ் ஸ்கொயரும் ஒரு காசும் காஸ் கியூப் தீட்டா. 8 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 16 அதில் ப்ளஸ் 6 காஸ் கியூப் போய்ட்டுனா மைனஸ் 10 காஸ் கியூப் வரும். இங்கே ஒரு மைனஸ் 10 காஸ் கியூப் இருக்குது. அப்போ சேர்த்தோம்னா மைனஸ் 20 காஸ் கியூப் தீட்டா. அடுத்தது 8 காஸ் தீட்டாவில் 6 காஸ் தீட்டா போயிடுச்சுன்னா மிச்சம் 2 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டாவோட 3 காஸ் தீட்டாவை சேர்த்தோம்னா 5 காஸ் தீட்டா ப்ளஸ் 8 காஸ் பவர் 5 தீட்டா. 8 காஸ் பவர் 5 8 காஸ் பவர் 5 கூட்டினா 16 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 20 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 5 காஸ் தீட்டா. இதுதான் கணக்கில் RHS அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. வினாயன் 5 sin 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 tan ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா
ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல RHS எடுத்து எழுதிப்போம். RHSங்கிறது 4 tan ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 tan ஆல்ஃபான்னு இருக்குல்ல, அதை 2 இன்ட்டு 2 tan ஆல்ஃபா அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். 2 இன்ட்டு 2 tan ஆல்ஃபா பெருக்குனா 4 tan ஆல்ஃபா வந்துடும். 2 இன்ட்டு 2 tan ஆல்ஃபா பை இங்கே இருக்கிற ஸ்கொயரில் 1 இங்கே மாற்றிடும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு மீதி என்ன இருக்குது, மேலே வந்து 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, கீழே வந்து ஒரு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இந்த ஸ்கொயரை 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 2 இந்த 2 tan ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது sin 2 ஆல்ஃபாவோட மதிப்பு. இது எதோட மதிப்புனா sin 2 ஆல்ஃபாவோட ஃபார்முலா. அதே போல் 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயருங்கிறது cos 2 ஆல்ஃபாவோட ஃபார்முலா. ஈக்குவல் டு நமக்கு முன்னாடியே தெரியும் sin 2 தீட்டானா 2 sin தீட்டா cos தீட்டாங்கிறது ஃபார்முலா. 2 sin தீட்டா cos தீட்டா அப்படிங்கிறது sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 ஆல்ஃபா இருக்குது. அப்போ sin 2 இன்ட்டு 2 ஆல்ஃபா பெருக்குன்னா என்ன வரும், sin 4 ஆல்ஃபா. இதுதான் கணக்கில் வந்து LHS கொடுத்துருக்காங்க. இது இருக்குல்ல, இதுதான் LHS நிறுவப்பட்டது. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. a ப்ளஸ் b ஈக்குவல் டு 45 டிகிரி எனில் 1 ப்ளஸ் tan a 1 ப்ளஸ் tan b ஈக்குவல் டு 2 என நிறுவுக. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்குற a ப்ளஸ் b ஈக்குவல் டு 45ங்கிறத எடுத்துப்போம். ரெண்டு பக்கமும் tan சேர்த்துப்போம். tan a ப்ளஸ் b ஈக்குவல் டு tan 45. tan a ப்ளஸ் bனா ஃபார்முலா தெரியும். tan a ப்ளஸ் tan b வகுத்தல் 1 மைனஸ் tan a tan b ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிடணும். ஈக்குவல் டு tan 45ஓட மதிப்பு 1. இதை அப்படியே குறுக்க பெருக்கிறோம். tan a ப்ளஸ் tan b அப்படின்னு மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே குறுக்க பெருக்கும்போது 1ஆல் இதை பெருக்கும்போது அதே தான் வரும். 1 மைனஸ் tan a tan b. tan a ப்ளஸ் tan b இந்த மைனஸ் tan a tan b இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் tan a tan b ஈக்குவல் டு என்ன இருக்குது, மீதி 1ன்னு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கணக்கில் கொடுத்துருக்குற LHS எடுத்துப்போம். LHS என்ன, 1 ப்ளஸ் tan a இன்ட்டு 1 ப்ளஸ் tan b. அடுத்தது சாதாரண பெருக்கல். 1ஆல் இதை பெருக்கிறப்ப 1 ப்ளஸ் tan b ப்ளஸ் tan aவால் 1 பெருக்கும்போது tan a ப்ளஸ் tan a இன்ட்டு tan b. இதில் இந்த 1 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இந்த மீதி இருக்கிற இந்த மதிப்பு இருக்குது இல்லையா, tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan a tan b அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னு வச்சுருக்கிறோம், 1. அதனால் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதோட மதிப்பு 1. 1 ப்ளஸ் 1 2. இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற RHS நிறுவப்பட்டது. அவ்வளோதான்.